இன்னைக்கு மத்தியானம் ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க, அது என்ன ஸ்டேட்டஸு? எங்கள் விஜய் அண்ணா மாநாடுல மதுரையில் இன்னைக்கு. அதுக்கு நான் ஒரு கமெண்ட் போட்டேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் 1000 கமெண்ட் போடலாம், எங்களுக்கு விஜய் அண்ணா தான். சரி, அவ்வளோதான். விஜய எதனால பிடிக்கும்? ஒரு 5 காரணம் சொல்லு. இங்கே பாருங்க, நீங்கள் யார் கட்சி, நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் நேசிக்கிற அரசியல்வாதிக்கு நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம். இதனால செஞ்சாங்க, இது செஞ்சாங்க பிடிக்கும், அது செஞ்சாங்க பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் விஜய் அண்ணானாலே பிடிக்கும், அவ்வளோதான். ஆட்டு மந்தை காரணமே கிடையாது. ஆட்டு மந்தை கூட்டம், ஆட்டு மந்தை தான். எங்கள் விஜய் அண்ணா போனால் நாங்கள் ஆட்டு மந்தையாக தான் போவோம். ஏன்னா அவர் முன்னாடி போகிறாருப்பா, அவ்வளோதான். பயப்பட 4 மணிக்கு வர சொன்னால் ஏதோ புளிசோருக்கு இவ்வளோ கொடுக்குற மாதிரி, புளிசோறு கொடுக்குற மாதிரி காலையில் 7 மணிக்கே வந்து உட்காந்து கும்பல. விருதுகள் கிடையாது, அண்ணனின் வெறியர்கள். அப்படித்தான் போவோம். உங்களை யார் வர சொன்னா, உங்களை யார் கூப்பிட்டா, நாங்கள் போகிறோம். மாநாடு 4 மணிக்குன்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கு போயிட்டு, நாளைக்கே மாநாடாக இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போய் இடம் முடிப்போம், அவ்வளோதான். இல்லை என்ன பண்ணார் இது வரைக்கும் பண்ணாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே உள்ள வந்துட்டா பண்ணுவார். அதான் என்ன பண்ணுவாருன்னு கேட்குறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல, அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார். நாங்கள் சொல்லிட்டு செய்ய மாட்டோம், செஞ்சதுக்கு அப்புறம் காட்டுவோம். களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னாக்க செய்யும் போது லைனாக எடுத்துடும் போது நீங்களே பார்ப்பீங்க. அதான் என்ன பார்ப்பீங்க? நீங்க என்ன எடுத்து விடுவாரு? இந்த கேள்வி குதர்க்கமான கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. நாங்க சொல்ல மாட்டோம், செயல்ல காட்டுறோம். டிவிக்கே டீ போய் அந்த சரிவீங்களா? தளபதி 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 புருஷனை கூட பார்க்க மாட்டேன். எங்க தளபதி பத்தி, எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசினா ஐயோ உங்களுக்கு தான். ஒரு 4 மணிக்கு கூட்டத்துக்கு வாங்கினான்னா 7 மணிக்கே வந்துட்டாங்க. 7 மணிக்கு வந்துட்டு வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதுன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எத்தனை வருஷமாக ரசிகா இருக்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து விஜய் ரசிகராக இருக்கேன். அப்போ உன் ரசிகர் எத்தனை வருஷமாக, ஒரு 20 வருஷமாக ரசிச்சிருப்பியா? 20 வருஷமாக ரசித்து உன் தலைவர் சொல்கிறதே உன்னால் கேட்க முடியல. நீ எப்படி சாதாரண மக்கள், பொதுமக்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்க? அவங்கள எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்க? பிள்ளைங்களுக்கு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுவார், பிள்ளைங்க கேட்குமா அந்த வயசில்? கேட்காது. அது மாதிரி தான் எங்கள் பிரதர். அவர் 1000 சொல்லலாம், நான் அவரை பார்க்கணுங்கிற வெளியில நாங்கள் முன்னாடி போய் உட்காரதான் செய்வோம். அதாவது அதுக்கான பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. சின்ன குழந்தையில இருக்கும்போது எல்லாத்தையும் அம்மா பிடிக்கும்னு சொல்லுவாங்களாம்மா. ஆனால் கஷ்டப்படும் போது அப்போ தான் அப்பனோட அருமை தெரியுமாம்மா. அப்போ தாண்டி உங்களுக்குலாம் அருமை தெரியும்.